வணக்கம் நண்பர்களே. முதுமையிலையும் பற்களை இரும்பு போல பலமா வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸுகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 70 வயது தாத்தா கடினமான எலும்ப கூட அசால்ட்டா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா 30 வயசுலயே இப்ப நிறைய பேருக்கு பல்வலி, பல்கள்ல ரத்தம், ஈர்கள்ல வரக்கூடிய ரத்தம், பல்கள்ல ஏற்படக்கூடிய பூச்சி இப்படின்னு நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பற்களை பலமா ஆக்குறதுக்கு ஜெனட்டிக் காரணமே இல்ல. நம்ம தினசரி பழக்க வழக்கத்துல தான் இருக்குது. இந்த வீடியோவை முழுசா நீங்க பார்த்தீங்கன்னா பலம் குறைவதற்கான உண்மையான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறலாம். வீட்டிலேயே பற்களை இரும்பு மாதிரி பலமாக்கக்கூடிய வழிகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிறலாம். டாக்டர் சொல்லாத நேச்சுரல் சீக்ரெட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக 70-80 வயசுலையும் உங்களுடைய பல்கள் நல்ல உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம முதல்ல பற்களுடைய பலம் குறைவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மள பலரும் நினைக்கிறது வயசாகுது, அதனால தான் பற்கள் ஆடுது, விழுது, இந்த பூச்சி பல்கள்ல ரத்தம் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மை கிடையாதுங்க. பற்கள் பலம் குறைவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, உங்க உடல்ல கால்சியம் சத்து குறைவா இருக்கிறது தான் முதல் காரணமா இருக்குது. அதே மாதிரி விட்டமின் டி குறைபாடு. ஸோ இந்த கால்சியமும் விட்டமின் டியும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் 80-90 வயதுலேயும் எலும்பை எடுத்து நல்லா கடிக்க முடியும். ஸோ இந்த 2 சத்துக்களும் கண்டிப்பாக உடலுக்கு ரொம்பவே அவசியமானது. அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் அதிகமாக சர்க்கரையை உணவில் சேர்த்துக்கிறீங்க. அது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய சீனியத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து தவறான ப்ரஷ் செய்கிற ஹேபிட் பழக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு பல்கள் வேகமாகவே சேதம் அடைகிறது. அதே மாதிரி அந்த கம் எல்லாத்துலேயுமே இன்ஃபெக்ஷன் வர்றது. ஸோ இதனால தான் உங்களுக்கு பல் வலி ஆரம்பிக்கிறது. பற்களுடைய பலவீனம் குறையதற்கான காரணங்களாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா உங்களுடைய பற்கள் எப்பொழுதும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் பற்களில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, பற்களில் ஒரு சாதாரண விஷயமா அவங்க நினச்சிட்டு இதை கேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பற்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தான் நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஐயோ, நம்ம பற்களை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, எப்படி இந்த பல் வலியை சரி பண்ணுறது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோடனே தான் நம்ம எல்லாத்தையுமே தேடிட்டு போவோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோவையும் நீங்கள் தேடி வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டலாம். அதுக்கு முன்னாடி பற்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே பல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற உறுப்புகள் எப்படி உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி பற்களும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பற்கள் அழகுக்காக மட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. பல் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, அழகும் போயிடும். அடுத்து நீங்கள் பிடிச்ச உணவுகளை சாப்பிட முடியாது. அடுத்து என்னன்னா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பற்கள் உங்களுடைய உடம்போட டைரக்டாக கனெக்டாக இருக்குது. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ உங்கள் பல்லில் ஏதாவது ஒரு கம் டிஷஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய இதயத்துக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீரிழிவு நோய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூளையும் பாதிக்கும், உங்களுடைய பிரெயின் ஹெல்த்தை பாதிக்கும். அதனால தான் ஹெல்த்தி டீத் ஈக்குவல் டு ஹெல்த்தி பாடி. உங்களுக்கு ஆரோக்கியமான பற்கள் இருந்தால் தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பற்களில் இருந்து உங்களுடைய மூளை வரைக்கும் இதயம் வரைக்கும் எல்லாமே ஒரு கனெக்டட் சிஸ்டமாக இருக்குது. ஸோ பற்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் பகிருங்க. ஸோ உங்களுடைய பற்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா எள்ளு தாங்க.
ஸோ இதை இங்கிலீஷில் சீசேம் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அதிக அளவில் வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குது. ஸோ நீங்கள் தினமுமே 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் எள்ளு எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, இல்லைன்னா வறுத்து பவுடர் பண்ணதை நீங்கள் பாலில் கலந்து கூட டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எள்ளுங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேவையானது. அடுத்த 2வது உணவு என்னன்னா பாதாம் தாங்க. பாதாம் வந்து உங்கள் பல்லுடைய எனாமலை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பாதாம் பருப்பு உதவி பண்ணும். இதை இங்கிலீஷில் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஊற வச்சுட்டு காலைல தோலை உரிச்சிட்டு நீங்கள் வெறுமனமே சாப்பிடலாம். அடுத்து 3வது உணவு என்னன்னா அதுதாங்க கேரட். கேரட் வந்து நேச்சுரலாகவே டீத்துக்கு ஒரு ப்ரெஷ் மாதிரிங்க. ஸோ கேரட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பற்களை வலிமையாக்குறதுக்கு உதவி பண்ணும். அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பால் மற்றும் தயிருங்க. பாலில் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. அதே மாதிரி தயிர்லையும் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. அதில் ப்ரோபயாட்டிக் இருக்குது. அது என்னங்க ப்ரோபயாட்டிக் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதாங்க நல்ல பாக்டீரியாக்கள். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் உங்கள் உடலுக்கு குடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க செய்யும். ஸோ நீங்கள் எப்போவுமே பால் தயிர் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பற்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த 5வது உணவு என்னன்னா அதுதாங்க நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி எதுக்கு உதவி பண்ணுதுன்னா உங்களுடைய கம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுது. ஸோ அதனால வெள்ளிக்காயை எடுத்துக்கிறேங்க. இந்த 5 உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய பற்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உங்களுடைய பற்களை நல்லா நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ்கள் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் சில இயற்கை ரெமெடியஸ் தான் பயன்படுத்த போகிறீங்க. இது எல்லாமே நம்ம வீட்டோடைய சமையல் அறையில் இருக்குது. ஸோ இது உணவே மருந்து கான்செப்ட் தான். இதை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக பயப்படாமல் பயன்படுத்தலாம். அதில் நம்ம முதல் பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா ஆயில் புல்லிங் தான். நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஸ்டெப் என்னென்னா ஆயில் புல்லிங். இது வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இப்போ இருக்குது. ஸோ இந்த ஆயில் புல்லிங்கை பற்றி தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆயில் புல்லிங்கிறது என்னென்னா தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வாயில் நல்லா ஊற்றிட்டு அதை நீங்கள் வாய்க்குள்ளே ஃபுல்லாமே கொப்பளிக்கணும். கொப்பளித்து ஒரு 5 நிமிஷமாவது வாய்க்குள்ளே வச்சு கொப்பளிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே துப்பிடணும். ஸோ முழுங்கிடக்கூடாது. நல்லா கவனிங்க. இதை நல்லா கொப்பளிச்சு வாய் ஃபுல்லாக வாயில் உள்ள இருக்க பற்கள் அங்கே வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக தாடை எல்லா சைடும் நல்லா போய் கொப்பளிச்சு நீங்கள் கீழே துப்பிடணும். இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதாவது ப்ரெஷ் பண்ண முடித்த உடனே இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் கூட பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா பாக்டீரியாஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அந்த பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்துடும். நிறைய பேருக்கு வாய் துர்நாற்றம்லாம் ஏற்படும். ஸோ இது எல்லாமே சூப்பராக கிளியர் ஆயிடும். உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் வராது. அடுத்து 2வது இயற்கை ரெமெடி என்னன்னா உப்பு ப்ளஸ் மஞ்சள் தான். நம்மளுடைய சமையலறையில் சமைக்கக்கூடிய மஞ்சளை எடுத்துக்கிறேங்க. அடுத்து உப்பு எடுத்துக்கிறேங்க. ஸோ உப்பு மஞ்சளை சேர்த்து நீங்கள் பல் துலக்குங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய கம்மில் ஏற்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன், அந்த பேட் பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம் இது எல்லாமே செத்துரும். ஸோ உங்களுக்கு அந்த கம்மில் ஏற்பட்ட டிசீஸ் எல்லாமே சரியாயிரும். ஸோ உப்பு மஞ்சள் ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடியது என்னென்னா வேப்பிலை தாங்க. வேப்பிலை வந்து ஒரு இயற்கை ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியலாக பயன்படுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு கிருமி நாசினியாக இருக்குது வேப்பிலை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது கசக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வேப்பங்குச்சி நம்மளுடைய பழங்காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம் ப்ரெஷ்ஷே இல்லைங்க. அப்போ வேப்பங்குச்சியை வச்சு தான் அவங்க விளக்கிட்டு வந்தாங்க. அவங்களுடைய பற்கள் 100 வயதை தாண்டி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்தி நீங்கள் விளக்கியிருப்பீங்க. வேப்பங்குச்சியை பயன்படுத்த முடியாது. ஸோ அது விளக்க தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு குத்தி கடைசியில் புண்ணு வந்துடும். ஸோ நீங்கள் வேப்பங்குச்சி பயன்படுத்த வேண்டாம். வேப்பிலை பவுடர் வந்து நீங்கள் உங்களுடைய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ்ஷில் வந்து வேப்ப இலை பவுடரை கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் சேர்த்து பல் துலக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் வச்சு நீங்கள் பல் துலக்கலாம். இல்லைனா கையில் கூட அந்த வேப்ப இலை பவுடரை எடுத்துகிட்டு நீங்கள் விளக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம்.
அடுத்து 4வது ஹோம் ரெமிடி என்னென்னா கிராம்பு தான். எல்லாருமே செய்யக்கூடியது. பல்லில் ஏதோ ஒரு வலி வந்துருச்சுன்னா உடனே நம்ம கிராம்பை எடுத்து வாயில் வச்சுருவோம். ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு வலியை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது கிராம்பு. ஏன்னா இதுலேயும் என்னதுன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் நிறையாவே இருக்குது. வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் கிராம்பை எடுத்து அந்த பல்லை வச்சுட்டு பல்லை நல்லா கடிச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை நீங்கள் துப்பலாம். இல்லைன்னா க்ளோ ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கடையில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் க்ளோ ஆயிலை வாங்கிட்டு அது மூலியம் நீங்கள் வாயை கொப்பளித்து துப்பலாம். இல்லைன்னா கிராம்பை நல்லா சுடுதண்ணியில் தண்ணியில் போட்டு நீங்கள் சுடுதண்ணியாக கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணியை வாய் கொப்பளித்து துப்பலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணும் பொழுது உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த பேடு பாக்டீரியாஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிரும். உங்களுடைய பற்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த நம்ம பார்த்த 4 ரெமிடிஸில் ஏதாவது ஒரு ரெமிடிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பற்கள் எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து 99% ஆஃப் பீப்புள்ஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா ஹார்டு ப்ரஷ்ஷை வச்சு பல் விளக்குறது தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியலை, சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னுமே நீங்கள் அந்த ஹார்ட் ப்ரஷ்ஷை தவிர்த்துட்டு ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஸ்மூத் ப்ரெஸ் சாஃப்ட் ப்ரெஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ரொம்ப கூலிங்காக ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காதீங்க. அது உங்களுடைய பற்களை சேதப்படுத்தும். அடுத்து ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. அடுத்து நைட்டையும் ப்ரஷ் பண்ணுறத நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை ப்ரஷ் பண்ணுறது உங்களுடைய பற்களை எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கும். ஸோ உங்களுடைய பல் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து சரியான ப்ரஷிங் மெத்தடை பார்த்துக்கலாம். நீங்கள் 2 முறை ப்ரஷ் செய்யுங்க. காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம். அது செய்கிறதுக்கான முறை என்ன, சர்க்குலர் மோஷனில் செய்யணும். 2 மினிட்ஸ் தான் போதும். பல் விளக்குறதுக்கான டைம் 2 மினிட்ஸ் தான். ஸோ ரொம்ப நேரம்லாம் நீங்கள் பல் விளக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய எப்போவுமே நாக்கையும் சேர்த்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வயதாயிருச்சு அதனால தான் பல் விழுகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பல் விழுவதற்கான காரணம் வயது காரணம் இல்லைங்க, உங்களுடைய பழக்கம்தாங்க காரணம். ஸோ இப்போல இருந்தே இந்த 5 ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பற்கள் விழுகாது, ஸ்ட்ராங்காகவே இருக்கும். எப்போவுமே உங்களுடைய உணவு முறை சரியான உணவு முறையாக இருக்கணும். அடுத்து ப்ரஷ் பண்ணுறது சரியான முறையாக இருக்கணும். அதே மாதிரி இயற்கையான ரெமிடிஸை பயன்படுத்துங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க. ரெகுலராக உங்களுடைய பற்களுக்கு கேர் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இதை மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய பற்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.